ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 9 அத்தியாயம் 2 இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுதல். அதன் தொடர்ச்சி. நிலையற்ற இந்த ஜட சரீரத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட ஓம் என்ற அக்ஷரத்தை உச்சரிக்க வேண்டும் என அருவவாதிகளுக்கு கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். இவ்வாறு உச்சரிப்பதன் மூலம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஆன்மீக விண்வெளியில் உறுதியாக நுழையும் வாய்ப்பை மட்டும் அவர்கள் பெறுகின்றனர். அவர்களால் அவ்விண்வெளியில் இருக்கும் கணக்கற்ற ஆன்மீக உலகங்களில் ஒன்றில் கூட நுழைய முடியாது. இவ்வாறாக ஆன்மீக உலகங்களுக்கு வெளியே பிரம்ம ஜோதியில் அவர்கள் இருக்கலாம். ஆன்மீக உலகம் சூரியனை போன்றது, பிரம்ம ஜோதி சூரிய ஒளியை போன்றது. ஆன்மீக விண்வெளியில் அருவவாதிகள் இறைவனுடைய பிரகாசமான பிரம்ம ஜோதியில் தங்கிவிடுகின்றனர். அருவவாதிகளின் ஆத்மாக்கள் ஆன்மீக பொறிகளாக பிரம்ம ஜோதியில் வைக்கப்படுகின்றன. இவ்வாறாக பிரம்ம ஜோதியானது அளவில்லாத ஆன்மீக பொறிகளினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இறைவனுடன் இரண்டர கலத்தல் என்ற நிலை இதுவே என்பதை நாம் உணர வேண்டும். பிரம்ம ஜோதியில் ஆத்மாவானது கலக்கின்றது என்று கூறும் பொழுது பிரம்ம ஜோதியாக ஆத்மா மாறிவிடுகின்றது என நாம் நினைக்க கூடாது. பிரம்ம ஜோதியிலும் ஆத்மாக்களின் தனித்தன்மை சந்தேகமின்றி நீடிக்கின்றது. அருவவாதிகள் ஆன்மீக சரீரத்தை பெறுவதில் நாட்டமின்றி இருப்பதால் ஆன்மீக பிரகாசத்தில் ஒரு சிறிய ஆன்மீக பொறியாக அவர்கள் வீற்றிருக்கின்றனர். எவ்வாறு சூரிய பிரகாசமானது கணக்கற்ற சிறிய ஒளி துகள்களின் சேர்க்கையாக இருக்கின்றதோ அதே மாதிரியாக பிரம்ம ஜோதியானது கணக்கற்ற ஆன்மீக பொறிகளின் சேர்க்கையே ஆகும். ஆனால் ஆத்மாக்களாகிய நமக்கு ஆனந்தம் தேவைப்படுகிறது. நிரந்தரமாக வாழும் நிலையை எய்துவதால் மட்டும் நாம் திருப்தி அடைய மாட்டோம். சத் எனும் நிரந்தரத்துவத்தை மட்டுமின்றி ஆனந்தத்தையும் விரும்புகின்றோம். நம் ஆத்மாவிற்கு நிரந்தரத்தன்மை, பூரண அறிவு, பூரண ஆனந்தம் ஆகிய 3 குணாதிசயங்கள் இருக்கின்றன. தம்முடைய தனித்தன்மையை மறந்து பிரம்ம ஜோதியில் பிரவேசிப்பவர்கள் பிரம்ம ஜோதியில் ஒன்றாக கலந்து விட்டோம் என்று முழு அறிவில் சில காலம் வசிக்கலாம். ஆனால் அவர்களால் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற முடியாது. தனிமையில் இன்பம் காண முடியாது என்பதே இதற்கு காரணமாகும். ஒரு அறையில் தனியாக இருக்கும் நபர் சிறிது நேரத்திற்கு வேண்டுமானால் ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலமாகவோ அல்லது வேறு விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டோ நேரத்தை கழிக்கலாம். ஆனால் வருடக்கணக்கில் அதே அறையில் எவராலும் தனிமையில் இருக்க முடியாது. அப்படி இருக்க நாம் எவ்வாறு நிரந்தரமாக தனிமையில் இருக்க முடியும்? எனவே இறைவனுடைய ஆன்மீக பிரகாசத்தில் பிரவேசிப்பவர்கள் மீண்டும் இதர ஆத்மாக்களுடன் கூடி வசிக்க ஜட உலகங்களுக்கு திரும்புவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்மானமான கருத்தாகும். ஆகாயத்தில் பறக்கும் விண்வெளி வீரர்கள் கோடிக்கணக்கான மைல்கள் பறக்கலாம். ஆனால் விண்வெளியில் இன்னொரு கிரகத்தை கண்டுபிடித்து இறங்காவிடில் அவர்கள் ஒரு நாள் சந்தேகமின்றி மீண்டும் பூமிக்கு திரும்பியே ஆக வேண்டும். எவ்வாறு ஆயினும் தங்குவதற்கு இடம் தேவைப்படுகிறது. அருவப்பாதையில் தங்க இடம் கிடைப்பதில்லை. மிக கடினமான முயற்சிகளுக்கு பின் ஆன்மீக விண்வெளியில் நுழையும் அருவவாதிகளின் ஆத்மா அருவ வடிவம் பெற்ற போதிலும் இறைவனின் பால் அன்பு கலந்த சேவையில் ஈடுபட மறுத்ததின் காரணமாக மீண்டும் ஜட உலகிற்கு திரும்பவே செல்கின்றன என்று ஸ்ரீமத் பாகவதம் உணர்த்துகின்றது. ஆகையினால் இவ்வுலகில் வசிக்கும் வரை நாம் மூலபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை புரிவது எவ்வாறு என்பதை கற்றறிந்து பழகிக்கொள்ள வேண்டும். அத்தகைய பக்தி பூர்வமான சேவையை நாம் முழுவதும் புரிந்து கொள்ளும் பொழுதே ஆன்மீக உலகங்களுக்குள் நுழையும் தகுதியை பெறுகிறோம். ஆன்மீக விண்வெளியில் அருவவாதிகளது ஆத்மாவின் நிலை நிரந்தரமற்றது. ஏனெனில் தனிமையினால் ஏற்படும் விரக்தியின் காரணமாக பிறருடன் சேர்ந்து பழகும் ஆசையை அத்தகைய ஆத்மா காலப்போக்கில் பெறுகிறது. இறைவனுடன் நேரடியாக பழகும் வாய்ப்பை பெறாத காரணத்தால் அத்தகைய ஆத்மா மீண்டும் ஜட உலகிற்கு திரும்பி அங்கு வாழும் மாயையில் சிக்கிக்கொண்ட ஆத்மாக்களுடன் பழகிட நேரிடுகின்றது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.